இது அடுத்த இடத்துக்கு நகர்வு. திரு தியாகராஜன், உங்கள் பார்வையில் பாகிஸ்தானின் போக்கு, ஏன்னா நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறோம், நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து அது அணு ஆயுதமாக இருக்கலாம், யுத்தமாக இருக்கலாம், எல்லை மீறுதலாக இருக்கலாம், நாங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல, தீவிரவாத தாக்குதல் இருந்தது, அதுக்கான எதிர்வினையை கொடுத்துட்டோம், இதோட முடிக்கலானாலும் ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அப்புறம் குறிப்பாக துருக்கியில் இருந்த அரவிந்த் குணசேகரன் சொன்ன மாதிரி அதை நீங்கள் இன்னும் கூடுதலாக விளக்க முடியும், திரு திருமாறன் அவர்களும் நீங்களும். துருக்கியிலிருந்து ட்ரோன்களை பயன்படுத்துகிற விஷயத்தை பார்க்க முடியுது. அப்புறம் அவங்க சர்வதேச ஊடகங்களிடம் போய் இந்தியா போய் சொல்லுது, இந்தியா ஆதாரத்தை கொடுக்கல, இந்தியா அப்பாவி மக்களை தாக்கிட்டாங்கன்ற இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதற்கான பதிலடி எப்படி இந்தியா அதை எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க திரு தியாகராஜன்? முதல்ல ஒரு நாடு போருக்கு வரணும்னா அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கணும், வலிமையான இராணுவம் இருக்கணும், அவங்களோட வெளியுறவுத்துறை ராஜதந்திரம் இருக்கணும், தலை சிறந்த தலைமையும் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். நாட்டுல இவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. முதல்ல ரெண்டாவது விஷயம் நம்ம பாக்குறோம்னா, அதாவது ஒரு போர்ல பல விஷயங்கள் செய்வாங்க. அதுல பிரபகண்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பாகிஸ்தான் செய்யக்கூடியது. அவர்களுடைய மக்களே 1965 1971 போர்கள்ல தான் ஜெயிச்சோம் அப்படின்னு இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய மக்களையே அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணி நம்ப வைக்கக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் அவர்கள். அதையும் தாண்டி போகலாம். அதனால அவர்கள் ஒரு 5 நம்முடைய விமானத்தை சுட்டுவிட்டோம் சொல்றதோ, இல்ல நம்மளுடைய ஹெலிகாப்டர் சுட்டோம்னு சொல்றதோ, இல்ல குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்பரை நாங்க தாக்கிட்டோம்னு சொல்றதோ, இது சாதாரண விஷயம், அவங்களுக்கு ப்ரொபகண்டா செய்யக்கூடிய விஷயம். ஆனா அதை எடுத்துட்டு இந்தியாவில் இருக்கிறவர்கள் ஒரு பேச்சு பொருளாகவும் அது ஒரு விஷயமாவும் எடுத்துட்டு போக கூடாது. அது ஒரு பாகம். இரண்டாவது இப்போ போரை பத்தி வரலாம். அவங்க ட்ரோன் அமைச்சிருக்காங்க, 400-500 ட்ரோன் அமைச்சிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணல. இன்னைக்கு கொடுத்த அந்த இராணுவத்துறையினுடைய அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம். டீப்ரீஃபிங் கொடுத்தாங்க நமக்கு, பத்திரிகைகள் சந்தித்தார்கள். அதுல எல்லாத்தையுமே நாங்க அழிக்கலன்னு சொல்ல, சில விஷயத்த நாங்க பண்ணோம், பாக்கிய விட்டுட்டோம். ஏன்னா அது தேவையற்றது. அது என்ன இங்க இருக்குங்கிறத பாக்குறதுக்கு ட்ரோன், அதாவது எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ், எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் சொல்லுவோம். இது எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்க்காக ட்ரோன் அது. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ட்ரோன். அதுல நம்மளுடைய S-400 ஓரிரு டார்கெட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் தவிர்த்து S-400 அமினேஷன் நம்ம யூஸ் பண்ணல. அதனால நம்ம கவலை போக வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இந்திய ராணுவம் மிக ஆகச்சிறந்தது. இந்திய ராணுவம் அவங்களுக்கும் தெரியும் என்ன நினைச்சு அனுப்புறான், அதோடைய இன்டென்சிட்டி என்ன, எதை வச்சு நம்ம அடிக்கணும்னு நமக்கு தெரியும். நம்ம கிட்ட நிறைய ஏர் டிஃபென்ஸ்ல அதாவது ஆர்மியோட ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவே இருக்கின்றது. எப்படி ஆர்ட்லரி இருக்கோ, எப்படி ஆர்மர்ட் இருக்கோ, அது மாதிரி ஏர் டிஃபென்ஸுக்குன்னு ஒரு தனி பிரிவு இருக்கு. நம்மளுடைய ராணுவம் நம்மளே தயாரித்து ஆகாஷ் மாதிரி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. நிறைய ஏர் கன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதை டாமினேட் பண்ணி ரெடாரோட காம்பினேஷன் பண்ணி அதை ட்ராக் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. நான் 2013 அதோடைய கோர்ஸ் செய்யறதுக்காக நான் போயிருந்தேன். அப்பொழுதே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ஏரை டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். அவங்க அடுத்து அவங்க இது மாதிரி ட்ரோன் விட்டாங்கன்னா அதை ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கன்ஸை வச்சு அவங்க எதிர்கொள்ள போறதா ஆல்ரெடி அவங்க இது எடுத்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ முக்கியமாக எப்படி நான் பார்த்தோன்னா, பட்டிண்டால ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. பட்டிண்டாங்கிறது ஒரு இராணுவத்தினுடைய ஒரு கேம்ப். அதுல ஒரு மிசைல் வானத்திலே அழிக்கப்பட்டு அதோடைய பாகங்கள் உதிரி பாகம் கீழே கிடக்கு, அதோடைய ஒரு பார்ட் கிடக்கு, பிரேக்கேஜ் இருக்கு. அதை பார்க்கும்பொழுது அதோடைய டயாமீட்டர் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அதை கேரி பண்றது மினிமம் ஒரு 50-100 கிலோ கேரி பண்ணக்கூடிய ஒரு மிசைலா தோணுது, வெடிப்பொருளை கேரி பண்ணக்கூடிய. ஸோ அவர்கள் ஹை டென்சிட்டி அட்டாக்கும் அவங்க பண்ணிருக்காங்க. ஒன்லி ட்ரோன் மட்டும் வச்சு அவங்க பண்ணல. அது ட்ரோனை ஒரு சைடு டிஸ்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி வச்சிருந்தாலும் அவர்கள் மெயினான இராணுவத்தினுடைய அந்த தடங்களை அழிக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துலயும் அவங்க சக்சஸ் ஆகல. நம்ம எதை வச்சு தாக்கணுமோ அதை வச்சு நம்ம தாக்கணும். எந்த அளவுக்கு அவங்க நீங்க சொன்னது போல நம்முடைய படை பலம் என்ன, நம்முடைய பொருளாதார பலம் என்ன, இதெல்லாம் நன்கு அறிந்த நாடுதான். அது பாகிஸ்தானுக்கு உதவுற நாடுக்கும் தெரியும். இன்றைக்கு பாகிஸ்தான் இருக்கிற சூழலும் தெரியும். ஒரு முழு நேர யுத்தமோ அல்லது ஒரு டேபிளுக்கு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காம இருந்தா அது பெரிய சேதாரத்தை பாகிஸ்தானுக்கு தான் உருவாக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்நாட்டு தலைவர்கள்லாம் எல்லா சர்வதேச ஊடகங்களையும் அதை தான் பேசுறாங்க. ஆனா இந்தியா கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது,
இந்தியா தான் எங்களுக்கு அபாண்டமாக பழி சுமத்துதுன்ற இதே போக்கே போயிட்டு இருக்காங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் தாக்குதல், இன்னொரு பக்கம் சர்வதேச உலகத்திட்ட இப்படி ஒரு பேச்சுன்னு இருக்கு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை எப்படி இந்தியா கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கவுண்டர் எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது 1999 இருந்து 2021 வரை 10 வந்து நம்மளுடைய வந்து ஒரு பீஸ் ஒரு பேக்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். 2021 லாஸ்டா நம்ம வந்து போட்டோம். நம்ம வந்து நம்மளுடைய எல்ஓசியில எந்த விதமான துப்பாக்கி சுடுதலும் நடக்கக்கூடாது, ராணுவத்தை குறைக்கணும், நம்மளுடைய வந்து பீஸ் வந்து அதிகப்படுத்தணும். எப்படி வந்து நம்ம வந்து சீனாவோடு போட்டோமோ அதே மாதிரி 2021 10வது முறையா போட்டிருக்கோம். சோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் போகும்பொழுது நம்மள வந்து முதல குத்திருக்காங்க. நம்ம மறக்க முடியாது 1999 நம்முடைய மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து லாகூருக்கு பஸ் பயணம் சென்றார். அங்க போறப்ப அங்க வந்து முஷ்ரப் அங்க இருந்த தளபதி வந்து நம்ம மீது தாக்குவதற்காக கார்கிலுடைய போருடைய வந்து ஒத்திகையும் அதோடைய தயாரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இப்போ வந்து இவங்க கூப்பிடக்கூடிய இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு நிச்சயமாக இந்தியா போகாது. இந்தியா என்ன சொல்லுவோம், உன்னுடைய தீவிரவாதிகள் என்னென்ன இவங்க வந்து டாப் லிஸ்ட்ல இருக்காங்களோ எல்லாரையும் என்கிட்ட கொடு, தீவிரவாத கூட்டத்தை வந்து என் முழுமையா என்கிட்ட ஒப்படி, நான் வந்துட்டு வந்து நான் அமைதி பேச்சுக்கு வருவேன்பாங்க. ராணுவமும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பாகிஸ்தான் ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கமும் ரெண்டு கிடையாது. இது தனி இது தனி கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். எதுக்காக உங்களுக்கு நான் அந்த விஷயம் சொல்றேன்னா, அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அந்த ஸ்பெஷல் குரூப்ல இருக்கிறவர் வந்து யூனிஃபார்ம் போட்டா ஸ்பெஷல் குரூப் ராணுவத்தை சேர்ந்தவர், பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர். அதே ஆளு தீவிரவாதத்துடைய அந்த உடுப்பு போட்டுட்டு அவர் AK-47 எடுத்து இந்தியாக்குள்ள வந்து அவர் தீவிரவாதி. அதான் டிஃபரன்ஸ் அங்க. சோ அவர்கள் வந்து ஸ்பெஷல் குரூப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டா அவங்க வந்து எல்இடில போய் சேருவாங்க, இல்ல ஜேஎம்ல போய் சேருவாங்க. அவங்க வந்து அது அந்த தொழில் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. வேற அங்க தொழில் கிடையாது. வெளியில போயிட்டு ஒரு தொழிற்சாலையோ வேலையோ எதுவும் அவங்களுக்கு கிடையாது. சோ அவர்களுடைய வேலை என்பது அந்த தீவிரவாதம் தான். ஒரே ஒரு செகண்ட், இதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து அடிச்சோம் 100 கிட்டத்தட்ட தீவிரவாதிகள் வந்து இறந்தார்கள். அவருடைய இறுதி ஊர்வலத்துல பாக்குறப்ப அவர் இந்த தீவிரவாதிகளுக்கு அந்த நாட்டினுடைய கொடியை போத்தி அங்க இருக்கக்கூடிய சீனியர் வந்து ராணுவத்தினர், ஒரு காவல்துறையினர் வந்து இறுதி மரியாதை கொடுத்தார்கள். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம யாரு கொடுப்போம், இங்க இருக்க ராணுவ வீரர்கள் உயிர் வந்து நாட்டிற்காக உயிர் திறக்கும் போதுதான் கொடுப்போம். சோ அந்த மரியாதையை வந்து அங்க வந்து தீவிரவாதிகள் கொடுக்குறாங்கன்னா ரெண்டும் வந்து 2 வேறுபாடுகளை, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால அவர்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது.